இன்றைக்கி சட்னி வகையில் 64ல் கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். 3 தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு சேர்த்திட்டு 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். மத்தில் மசிக்கும் போது தான் இந்த கடையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு தனியாத்தூளும், ரெட் சில்லி பவுடர், வெங்காயம் பொடியாக கட் பண்ணதும் சேர்த்திட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய கடையில் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்து மல்லி இலைகளை தூவினா டேஸ்டியான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக காம்பினேஷனான சட்னி ரெடி ஆயிடும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.